எல்லாத்துலயுமே சொல்லியிருப்பேன், நம்ம வீடியோ எடுக்கக்கூடிய மொபைலுமே கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்னு. இந்த பிரச்சனையை தாண்டி நம்ம அகானா பாப்பாவுடைய பிரச்சனையை தாண்டி நாங்க வீடியோ முடிக்க 3 மணி ஆயிருச்சுங்க. டாட்டா சொல்லலையா? டாட்டா சொல்லலையாத்தா? எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்கன்னு சொல்ற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா ஜெனிமா, இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னமா சமைக்க போறோம்? சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா 1க்கு 2 கல்வெட்டு மீன் கிடைச்சிருக்குங்க. அந்த கல்வெட்டு மீன்ல ஒன்ன போட்டு குழம்பு வச்சு ஒன்ன போட்டு பொரிச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க. இப்போ எப்பவும் போல மீனை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். சொந்தங்களே, இதுக்கு முன்னாடி நம்ம அக்கா ஒரு சின்ன கல்வெட்டி மீன் கொடுத்திருந்தாங்க. அந்த கல்வெட்டி மீனை நம்ம குழம்பு வச்சு சாப்பிடும்போது அவ்வளவு ஒரு டேஸ்டா இருந்துச்சு. அதுல இருந்து இந்த கல்வெட்டி மீன் மேல ஒரு பிரியமா இருந்துச்சு. இப்ப ரீசனா கூட நம்ம ஊர் மார்க்கெட்ல மீன் வாங்க போகும்போது இதே சைஸ்ல ஒரு கல்வெட்டி மீன் கிடைச்சு. சரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி விலை கேட்கும் போது விலைகள் ரொம்ப அதிகமா சொன்னாங்க. அதனால அந்த கல்வெட்டி மீன் வாங்கல. ஆனா இன்னைக்கு நம்ம அக்கா 1க்கு 2 மீன் கொடுத்து விட்டுருக்காங்க. ஒரு மீனை குழம்பு வச்சு ஒரு மீனை பொரிச்சு இன்னைக்கு குடும்பத்தோட சாப்பிட போறாங்க. என்ன சரி சமைச்சிடலாமா? வாங்க சொந்தங்களை சமைச்சிடலாம். சொந்தங்களை, இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு மீனவனா இந்த கல்வெட்டி மீன்களை பத்தி ஒரு சில தகவல்கள் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். இந்த மீனை நம்ம பகுதியில கல்வெட்டி மீன் சொல்லுவாங்க. இந்த மீனுடைய தோற்றம் முதலையுடைய வடிவமைப்பிலேயே இருக்குங்க. ரீசனா இந்த மீனை நான் குழம்பு வச்சு சாப்பிட்டுருந்தேன். அவ்வளவு ஒரு டேஸ்டா இருந்துச்சுங்க. குழம்புக்கு அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்துச்சுன்னா பொரியல் பண்ணா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றதை நீங்களே பாருங்க. நார்மலா டேஸ்ட் இல்லாத மீன்களை கூட நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடும் போது அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும். ஆனா டேஸ்டா இருக்கக்கூடிய மீன்களை நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடும் போது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றத பாருங்க. இந்த மீனுடைய விலை அதிகமா போறதுக்கு முழுக்க காரணம் என்னன்னா, மற்ற மீன்களை மாதிரி ரெகுலரா அதிகமா கிடைக்கக்கூடிய மீன் கிடையாது. இந்த மீன் படகுகள்லயே ஒன்னத்த மீன்கள் தான் வரும். அப்படி ஒன்னத்த மீன்களா சேர்ந்தாலும் இந்த மீன்கள் லோக்கல் விற்பனை ஆகாது. எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வியாபாரிகள் தான் இந்த கல்வெட்டி மீன்களை எடுப்பாங்க. அதனாலதான் இந்த மீனுடைய விலை கொஞ்சம் அதிகமாவே போகுதுங்க. அது போக இந்த கல்வெட்டி மீனை கிளீன் பண்றதுமே கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த மீன்கள்ல பொடி செதில்கள் அதிகமா இருக்கும். அதனால தண்ணியில ஊற போட்டு தான் இந்த மீனுடைய செதில்களை நம்ம சுரண்டி எடுக்கணுங்க. வீடியோ பாக்குற நீங்க இந்த மீன்களை பார்த்திருக்கீங்களா, வாங்கி சாப்பிட்டுருக்கீங்களா, வாங்கி சாப்பிட்டுருந்தா என்ன விலைக்கு வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்றத மறக்காம வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா இந்த கல்வெட்டி மீன்களை பத்தி உங்கள்ட்ட பகிர்ந்துகிட்ட தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வாங்க நம்ம மீனை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சொந்தங்களே, மீன் நல்லாவே ஊறிடுச்சுங்க. இந்த மீனை செனினால அருகாமனையில வெட்ட முடியாது. ஏன்னா மீன் ரொம்ப பெருசா இருக்கு. இந்த மீன்கள்ல பொடி செதில்கள் அதிகமா இருக்கும். அதனாலயே இந்த மீனை செனினால அருகாமனையில ஆய முடியாது. நம்ம தான் கத்தி பிடிச்சி வெட்டி கொடுக்க போறோங்க.
நம்மளுக்கு நல்லாவே வெட்டி தந்துட்டாங்க. இப்போ உப்பு போட்டு உரசி கழுவி எடுத்துக்கிறோம். சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டாதுங்க. மீன் குழம்புக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாதுங்க. இப்போ குழம்பு நம்ம கூட்டி எடுக்க போறோம். குழம்பு கூட்டுறதுக்கு முன்னாடி நம்ம சொந்தங்களுக்கு ஒரு காய் சொல்லிக்கிறோம். சஞ்சய், அபிராமி, சஷ்டிக், விமலா, கவிதா, அழகு சுந்தரம் எல்லா சொந்தங்களுமே கடவுளுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ராமேஸ்வரம் மீன் குடும்ப சார்பாக ஒரு காய் சொல்லிக்கிறோங்க. ஹாய். குழம்பு கூட்டி எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கிறோங்க. அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்துக்கிறோங்க. குழம்பு மசாலா சேர்த்துக்கிறோங்க. தக்காளி பழம் சேர்த்துக்கிறோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் ஒன்னா பிணைச்சு எடுத்துக்கிறோங்க. சொந்தங்களே நம்ம கூட்டி வச்ச குழம்பு அடுப்புல தூக்கி போட்டுக்கலாம். ரெடி ஆகிட்டு இருக்கோம். நம்ம மீன் பொரிக்கிற காட்டி மசாலா கறியும் ஊற வச்சுக்கிறோம். வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு தாங்க மீன் பொரிக்க போறோம். தேவையான உப்பு போட்டுக்கிறோம். சொந்தங்களே நம்மளுக்கு குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. நம்ம மீனை சேர்த்துக்கிறோம். தேவையான உப்பு போட்டுக்கிறோங்க. சொந்தங்களே நம்மளுக்கு குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. நம்ம மீனை சேர்த்துக்கிறோம்.
உப்பு போட்டுக்குருவோங்க. சொந்தங்களே, நம்மளுக்கு கல்வெட்டு மீன் குழம்பு ரெடி ஆயிட்டுங்க. இறக்கி வச்சு தாளிக்கலாம். சொந்தங்களே, நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிட்டுங்க. நம்ம மசாலா போட்டு விரைவி ஊற வச்ச மீனை பொரிச்சு எடுத்துக்கிறோங்க. இப்போ தோசைக்கெல்லாம் அடுப்புல வச்சுக்கிறோம். மனோன்மணி, சதீஷ், கௌசல்யா, கீதா எல்லா சொந்தங்களுமே கடவுளுடைய ஆசீர்வாதத்தால நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ராமேஸ்வரம் மீன் குடும்ப சார்பாக ஒரு ஹாய் சொல்லிக்கிறேங்க. ஹாய். தோசைகள் காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் ஊத்திக்கிருவோம். எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சொந்தங்கள், இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து கல்வெட்டி மீன் குழம்புங்க, கல்வெட்டி மீன் பொரியலுங்க. ஒரே ஒரு முறை தாங்க இந்த மீனை நான் சாப்பிட்டு பார்த்தேன். அதுல இருந்து இந்த மீன் மேல வந்து அவ்வளவு ஒரு பிரியமாயிருச்சு. தனித்துவமா இந்த மீனை நம்ம சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து தனித்துவமா வந்து கல்வெட்டி மீன்ல குழம்பு வச்சாச்சு, தனித்துவமா கல்வெட்டி மீன்ல பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இப்ப குடும்பத்தோட சாப்பிட போறாங்க. என்ன தங்க சாப்பிடுவோமாத்தா? சாப்பிடுங்கத்தா. தங்கம் சொன்னோன்னு சிரிப்பா தான் இருக்கு. அகனம்மா சாப்பிடுவோமா? சாப்பிடுவோமாத்தா? என்னத்தா சாப்பிட போற அப்பா அம்மா? சோறு வேணுமா? சொந்தங்க, இன்னைக்கு காலையில வெள்ளனே எந்திரிச்சு பாப்பா 2 பேரையும் பள்ளிக்கூடம் அனுப்பிட்டு நாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோங்க. இப்ப ரீசனா உங்க எல்லாத்துக்குமே சொல்லியிருப்பேன், நம்ம வீடியோ எடுக்கக்கூடிய மொபைலுமே கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்னு. இந்த பிரச்சனையை தாண்டி, நம்ம அகானா பாப்பாவுடைய பிரச்சனையை தாண்டி நாங்க வீடியோ முடிக்க 3 மணி ஆயிருச்சுங்க. காலை சாப்பாடு இல்லாம மதிய சாப்பாடு இல்லாம 2ஆம் கட்டமா தாங்க நம்ம சாப்பிடுறோம். இந்த ஒரு வார்த்தையை கூட நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சில சொந்தங்கள் வந்து பிள்ளைகள் இல்லாம வீடியோ பார்க்க நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதாங்க இந்த ஒரு வார்த்தையை சொல்றேன்.
சொந்தங்களே, இந்த கல்வெட்டி மீன் வந்து பெரியவங்களா இருந்தாலும் சரி சிறியவங்களா இருந்தாலும் சரி நம்பி சாப்பிடறாங்க. முள் பிரச்சனை எதுவுமே கிடையாதுங்க. முள் பிரச்சனை இல்லைன்னு சொல்றதுனால இதுல முள் இல்லையான்னு கேட்டீங்கன்னா முள்ளுலாம் இருக்குதுங்க. சென்று முள் மட்டும் தான் இருக்கும். சென்று முள்ளுமே பெரிய பெரிய முள்களா தான் இருக்கும். அதை நம்ம எளிமையா அகற்றிட்டு ஈஸியா நம்ம சாப்பிடலாங்க. அது போக இந்த கல்வெட்டி மீன்கள்ல வந்து சதைகளும் அதிகமா இருக்கும். குழந்தைகளுக்கு எல்லாம் சாப்பாடுல பிணைஞ்சு விடுறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. அகானா 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 என்னடா வெங்கம்? தூக்க வைக்கேன் சரிமா? நம்ம சொந்தங்களுக்கு சொல்ல வேண்டிய சொல்லுங்க. சொந்தங்களே, இன்னைக்கு நாங்க வச்ச கல்வெட்டி குழம்பும் கல்வெட்டி பொரியலும் எப்படி இருந்துச்சுன்னு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து ஆதரவு பண்ணுங்க. சொந்தங்களே, இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. வேற ஒரு கடல் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வரம் மீனவன் நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க நம்ம சொந்தங்களுக்கு டாட்டாவ. டாடா. அகனம்மா அகனம்மா அகனா தங்கம், நீங்க டாடா சொல்லலையா? நீங்க டாடா சொல்லலையா? டாடா சொல்லலையா? டாடா சொல்லலையா? டாடா சொல்லலையா? தா சொல்லுங்க தா, உங்க அக்கா ரெண்டு பேரும் இல்ல, நீங்க சொல்லுங்க தா டாட்டா. அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க. நன்றிங்க.